ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி ட்ரீம் ஜாபை எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுன்னு தான். நம்ம பேசிக் நீட்ஸான சாப்பாடு, தண்ணி, ஏன் காற்று கூட காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்குது. இந்த பேசிக் நீட்ஸே வேணும்னா அதுக்கு மணி ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மணியே டெய்லி நம்ம பண்ணுற ஒர்க் மூலமாக கிடைக்குது. அந்த ஒர்க் எப்படி இருக்கணும்னா நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஒரு சிலருக்கு நான் ஐஏஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கோல்ஸும் இருக்குது. இல்லைனா சேலரி பேஸ்டாக நான் மந்த்லி 1 lakh ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஜாப் போகணும், நான் இந்த டெசிக்னேஷனில் தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னும் ட்ரீம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எது வேணாலும் உங்கள் கோலாக இருக்கலாம். அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்களும் ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்னா, இப்போ தான் காலேஜ் முடித்த ஃப்ரெஷர்ஸாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ரொம்ப இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் ஸ்டில் வேறு ஜாப், அதுவும் உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ட்ரீம் ஜாப் ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கான ஒரு ஜாப் வேணும்னு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்காக ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கேப் ஆகிருச்சு, இப்போது எனக்கு கண்டிப்பாக ஒரு ஒர்க் போகணும், அது எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி எந்த மாதிரியான கேட்டகரியில் இருந்தாலும் எல்லாருக்குமே அப்ளிகபிள். நான் ஒரு 5 ஸ்டெப்ஸ் சொல்ல போகிறேன். இந்த 5 ஸ்டெப்ஸும் நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணினீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் ட்ரீம் ஜாபை அட்ராக்ட் பண்ணுறது உறுதி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஆஸ்கிங். உங்கள் ட்ரீம் ஜாப் என்னன்னு ஒரு பேப்பரில் எழுதுங்க. அது ரொம்ப கிளியராக ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன வேணும்னு தெளிவானதாக இருக்கணும். நிறைய பேர் ஜாப்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க, பட் அதை அச்சீவ் பண்ண முடியலைன்னு விட்டுருப்பாங்க. வை? பிகாஸ் அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல கிளியராக இல்லை. சும்மா ஐ வாண்ட் அ ஜாப், தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு ரொம்ப ஜெனரிக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் ஒரு என்ஜினியராக இல்லை அக்கௌண்டண்ட்டாக மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, எனக்கு இதை விட பெட்டரான ஜாப் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை என்னோட சேலரி இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும், என்னோட பாஸ் தாங்க கொஞ்சம் சரியில்லை, என்னோட சரௌண்டிங்ஸ் தான் ஓகே இல்லை, இந்த ஒர்க் பிளேஸ் என்னோட பீஸ் ஆஃப் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுது, இதனால நான் வேறு ஜாபுக்காக சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த ரீசன்ஸ்க்காக சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ஆக்சுவலி மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த ரீசன்ஸ்லாம் விட்டுட்டு இந்த புது ஜாப் உங்களுக்கு ஒரு ட்ரீம் ஜாபாக இருக்கணும். ட்ரீம் ஜாப் எப்படி இருக்கணும்னு ஃபஸ்ட்டு திங்க் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாமல் நான் முன்னாடி சொன்ன ரீசன்ஸ்னால நீங்கள் வேறு ஜாப்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களா? மேபி உங்களுக்கு வேறு ஜாப் கிடைச்சிருக்கும், பட் யூ மே எண்ட் வித் த சேம் எக்ஸிஸ்டிங் சிச்சுவேஷன்ஸ். ஒன்றும் பெரிய விதத்தில் சேஞ்சஸ் நடந்திருக்காது. ஸோ எகெயின் ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அந்த சிச்சுவேஷன் பிடிக்காம இன்னொரு ஜாப்காக தேடி ட்ரை பண்ணுவீங்க. இப்படி கண்டினியூவஸாக கிளாரிட்டி இல்லாமல் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுனால மேபி உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கலாம், அதில் ஒரு சில சாட்டிஸ்ஃபேக்ஷனை நீங்கள் மிஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. பிஃபோர் யூ ஆஸ்க், உட்காந்து உங்களுக்குள்ள ஃபஸ்ட்டு இந்த கேள்வியை கேளுங்க. என்னோட ட்ரீம் ஜாப் என்னவா இருக்கும்? நல்லா யோசித்து ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. என்ன டெசிக்னேஷனில் ஒர்க் பண்ணணும், எந்த கம்பெனி. ஒரு சிலருக்கு கம்பெனி எக்ஸாக்டாக வந்துட்டு தோணாமல் இருக்கலாம், பட் அது ஓகே தான். என்ன ப்ரொஃபைல், என்ன பொசிஷனில் ஒர்க் பண்ணணும்னு, குறிப்பிட்ட சேலரி பேக்கேஜ் வேணும் அப்படின்னும், எனக்கு இந்த மாதிரி செட் ஆஃப் பீப்புள் கூட ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒர்க் பிளேஸ் வேணும், என்னோட பாஸ் எப்படி இருக்கணும்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக, ரொம்ப பாசிட்டிவாக, உங்களை இன்னும் டெவலப் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கணும் அப்படின்னு ஹோல்சமாக திங்க் பண்ணுங்க. வெறும் சேலரி அதிகமாக இருந்தால் போதும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கும் அப்படி ஒரு ஜாப் கிடைச்சிருச்சு, பட் கூட ஒர்க் பண்ணுற டீம்மேட் சரியில்லை, பாஸ் சரியில்லை, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது போக போக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து தான் தரும். பிடிச்ச ஜாபே பிடிக்காம கூட போகலாம். அதனால தான் சொல்கிறேன், எல்லா ஆஸ்பெக்டும் கலந்த மாதிரியான ஒரு கோலை பிக்சராக உங்கள் மைண்டுக்கு கொண்டு வாங்க. உங்கள் ட்ரீம் ஜாப்னா இப்படி எல்லா ஆஸ்பெக்ட்டுமே 100% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆன மாதிரியான ஒரு கோலாக செட் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன கோல் அப்படின்னு கிளியரா ஆனதும் நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட இப்போ கேட்க தயாராகிட்டீங்க. ஸ்டெப் நம்பர் 2, பிலீவ் தட் திஸ் ட்ரீம் ஜாப் எக்ஸிஸ்ட். மேனிஃபெஸ்டேஷனோட கீ ஸ்டெப் ஆஸ்க் அண்ட் பிலீவ். ஃபஸ்ட்டு கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கணும், அப்புறம் அதை முழு மனசோட நம்ப தயாராக இருக்கணும். நிறைய பேர் ட்ரீம் பண்ண ரெடியாக இருக்கீங்க, பட் நம்புறதுக்கு தயாராக இல்லை. நம்பணும்னு நினைக்கும் போது ரியாலிட்டி கூட கம்பேர் பண்ணி டவுட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்படி நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு ஜாப் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னு நம்பணும். கொரோனாக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டில் இருந்து லேக்ஸில் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நிறைய பேர் இம்பாசிபிள்னு நினச்சிருக்கலாம், பட் இப்போ அப்படி இல்லை. எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும்
அதுக்கு ஒரு சொல்யூஷன் தரதே இப்போ ஒரு பிஸ்னஸாக மாற்றலாம். ஸோ இப்போ இருக்கிற வேர்ல்டில் நடக்காதுன்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய மிஸ்டேக். எது வேணாலும் பாசிபிள் தான். நம்மளே இதெல்லாம் எப்படி பாசிபிள்னு நினச்ச விஷயம் கூட இப்போ ரியாலிட்டியில் நடந்துட்டு இருக்கு. ஸோ உங்கள் ட்ரீம் ஜாபும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸோட சொஃபஸ்டிகேட்டடாக அதிகமான சேலரியில் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படிப்பட்ட ஜாப்ஸும் நிறைய இருக்குது. அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் தகுதி இருக்குது. பிகாஸ் நீங்கள் கேட்க போகிறது இந்த யூனிவர்ஸ் கிட்ட. உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாம் நம்பிக்கை மட்டும்தான். இந்த நம்பிக்கையை எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் 3ல பார்க்க போகிறோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மேஜிக் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடாக போஸ்ட் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸ்டெப் நம்பர் 3, ப்ராக்டிஸ் ட்ரீம் ஜாப் அஃபர்மேஷன். டெய்லி அஃபர்மேஷன்ஸ் கேட்குறனால நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் ரீப்ரோக்ராம் பண்ணுறோம். இந்த அஃபர்மேஷன்ஸ் கேட்கும் போது எல்லாம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஜாப்காக நன்றி சொல்கிறோம் அப்படிங்கிற ஃபீல் வரும். இந்த ஜாப் பற்றின பாசிட்டிவான எண்ணங்களை உங்களுக்குள்ள தொடர்ச்சியாக கட்டமைக்கிறீங்க. இதோட ரிசல்ட்டாக இந்த எண்ணங்கள் உங்கள் ரியாலிட்டியில் ரிஃப்ளெக்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணும். இப்படி இந்த அஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து கேட்குறனால நீங்கள் அதை நம்புவீங்க. நம்ப ஸ்டார்ட் பண்ணால் போதும், ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ தட் உங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி ரைஸ் ஆகும். நீங்கள் இன்னும் நிறைய அட்ராக்ட் பண்ணுவீங்க. இந்த அஃபர்மேஷன்ஸை நீங்களே வாய்ஸ் ரெக்கார்டிங்காக கூட பண்ணி கேட்கலாம். யூடியூப்பில் நிறைய ஜாப் அஃபர்மேஷன்ஸ் வீடியோ இருக்குது, அதையும் கேட்கலாம். உங்களுக்கு மேஜிக் மைண்ட் சேனலில் இருந்து ஸ்பெஷலாக ஜாப்க்கான அஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஸ்விட்ச் வேர்ட் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. டெய்லி பேசிஸில் ஒரு 5 minutes மார்னிங், ஈவினிங், நைட்டு இந்த மாதிரி உங்களுக்கான ஃப்ரீ டைமில் இயர்ஃபோன் போட்டுட்டு ஆடியோவாக கேளுங்க. இல்லைனா இஃப் யூ ஆர் ஓகே வித் ரீடிங், அந்த அஃபர்மேஷன்ஸை அச்சீவ் பண்ணின மாதிரி எனர்ஜெட்டிக்காக ஒரு பாசிட்டிவிட்டியோட சத்தமாக ரீட் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 4, விஷுவலைசேஷன் அண்ட் மெடிடேஷன். இந்த அஃபர்மேஷன்ஸ் கூடவே நீங்கள் உங்கள் ட்ரீம் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணணும். எவ்வளோ வண்டர்ஃபுல்லாக இருக்கும், எவ்வளோ ஹாப்பியாக, அதுவும் நீங்கள் ஆசைப்பட்ட கம்பெனியில், எதிர்பார்த்த கம்பெனியில் நினச்ச மாதிரி பிடிச்ச மாதிரி ஒர்க் பண்ணுறீங்கன்னு நினைக்கும் போது எவ்வளோ எக்ஸைட்டடாக இருப்பீங்க. இந்த மோடுக்குள்ளே போய் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ரா ஒரு 5 minutes எடுத்து உங்கள் ட்ரீம் ஜாபில், ட்ரீம் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி விஷுவலைஸ் பண்ணி ஃபீல் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த ஸ்டெப் நம்பர் 3 அஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஸ்டெப் நம்பர் 4 விஷுவலைசேஷன் ரெண்டும் பண்ணும்போது ஸ்டெப் நம்பர் 2 ஆன உங்கள் பிலீஃப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். எப்போ அன்டவுட்டட் பிலீஃப் வருதோ அங்கே மேனிஃபெஸ்டேஷன் நடக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக பார்க்க போகிற 5th அண்ட் ஃபைனல் ஸ்டெப், டேக்கிங் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன். உங்கள் மேனிஃபெஸ்டேஷன், அதாவது ட்ரீம் ஜாப்க்கான ஆக்ஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜாப்காக சர்ச் பண்ணுறவங்க நிறைய போர்ட்டல், லிங்க்டின்ல சர்ச் பண்ணி அப்ளை பண்ணுறாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, கொலீக்ஸ் கிட்ட சொல்லி வைக்கிறது, பர்சனல் இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் சம்டைம்ஸ் விரக்தியிலையும் பயத்தோடையும் பண்ணுறாங்க. இந்த ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா, எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, சரி கிடைச்சா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஃபீலோட நீங்கள் நினச்சிட்டு பண்ணீங்கன்னா உங்கள் எனர்ஜி வைப்ரேஷன் லோ ஆகிருது. அப்ளை பண்ணி ஆஃப்டர் ஃபியூ வீக்ஸ் ஏதாவது கால் வருமா, நோட்டிஃபிகேஷன் வருமா, மெயில் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம், கால் பண்ணி பார்ப்போம்னு ட்ரை பண்ணி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நடக்கலைன்னா அப்படியே ஹோப்லெஸ் ஆகிடுறீங்க, சேட் ஆகிடுறீங்க. எனக்கு மட்டும் இப்படின்னு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணி இந்த மாதிரி டவுன் ஆகிருவீங்க. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு இப்போதைக்கு ஜாப் இல்லைனாலும், புது ஜாப் தேடிட்டு இருக்கீங்கனாலும், வேலை ஒன்று கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் ட்ரை தான் பண்ண போகிறீங்க. சும்மா உட்காந்துட்டு அதுக்காக எந்த ஸ்டெப்பும் எடுக்கலைன்னா எப்படின்னு கூட யோசிக்கலாம். நீங்கள் தான் அதுக்காக அப்ளை பண்ணுறீங்க, இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறீங்க, ரெஃபர் பண்ண சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறது, உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுன்னு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்க தானே போகிறீங்க, கரெக்டாக? அப்புறம் எதுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கலன்னதும் டவுன் ஆகுறீங்க? இப்படி பண்ணுறனால உங்கள் வைப்ரேஷன் லோ ஆகும். ஸோ உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ஃபெயில் ஆகிரும். இந்த மாதிரி தப்பை பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேனிஃபெஸ்டேஷனை பிளாக் பண்ணக்கூடிய வேற என்ன மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, எதனால உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் நடக்க மாட்டேங்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபெயில்டு மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு நான் போட்டிருக்கக்கூடிய வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். லிங்கை ஐகார்டில் தரேன். ஸோ இப்படி நெகட்டிவான மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் டவுன் ஆகுறதுனால என்ன பண்ணும்னா, ஆல்ரெடி என்ன ரீசனுக்காக ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு திங்க் பண்ணுறீங்களோ சேம் அந்த ரீசன்ஸே உங்கள் லைஃப்பில் ரிப்பீட் ஆகும். பிகாஸ் லைக் அட்ராக்ட்ஸ் லைக். நீங்கள் நினச்சது தான் உங்களுக்கு திரும்பியும் ஒரு சான்ஸாக கிடைக்குது. ஸோ இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன்ஸை பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட
பாசிட்டிவ் ஸ்டெப்ஸாக எடுத்து வைங்க. நம்பிக்கையோடு இருங்க. அதுக்கான ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. சப்போஸ் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் நடந்தால் கூட உடஞ்சி போயிடக்கூடாது. இந்த பிரபஞ்சம் ஒரு நல்ல ரீசனுக்காக தான் அதை பண்ணியிருக்காங்கன்னு நம்புங்க. யூ ஆர் கோயிங் டு கெட் த பெஸ்ட். ஸோ அந்த பெஸ்ட் இது இல்லை அப்படின்னு உங்கள் மனசுக்கிட்ட சொல்லி பாசிட்டிவாக இருக்கணும். இந்த 5 ஸ்டெப்ஸும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அடிஷ்னலாக நீங்கள் ரைட்டிங் மெத்தட்ஸும் ஃபாலோ பண்ணலாம். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மற்ற வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி அண்ட் யூனிவர்ஸ் பற்றி மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் பற்றி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.